அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நாம் ஒரு அற்புதமான, ஆழமான மற்றும் புனிதமான பெயரைப் பற்றி பேசப் போகிறோம். ஒரு பெயர் என்பது வெறும் அடையாளம் அல்ல, அது ஒரு நம்பிக்கை, ஒரு உணர்வு. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான பெயர்தான் அல் கபீர். இந்த பெயர் எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதைப் பற்றி விரிவாகப் பார்ப்போம். அல் கபீர் என்பது அல்லாஹ்வின் 99 திருப்பெயர்களில் ஒன்றாகும். இந்த பெயர் குரானிலும் ஹதீஸ்களிலும் பல இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது வெறும் ஒரு பெயர் அல்ல, அது அல்லாஹ்வின் எல்லையற்ற மகத்துவத்தையும் கம்பீரத்தையும் குறிக்கும் ஒரு சொல். கபீர் என்ற சொல்லுக்கு மிகப் பெரியவன் என்று பொருள். ஆனால் இது உடல் ரீதியான பெருமையை குறிக்காது. இது அல்லாஹ்வின் அளவற்ற ஆற்றல், சக்தி மற்றும் அதிகாரத்தை குறிக்கிறது. இந்த அகிலத்தையும் அதிலுள்ள அனைத்தையும் படைத்து பரிபாலிப்பவன் அல்லாஹ் மட்டுமே. அவன் விரும்பினால் எதையும் நொடிப்பொழுதில் ஏற்படுத்த முடியும். அவனது ஆற்றலுக்கு ஈடு இணை எதுவும் இல்லை. இந்த ஆற்றலையும் அதிகாரத்தையும் குறிக்கும் பெயர்தான் அல் கபீர். நாம் சிறியவர்கள், பலவீனமானவர்கள். ஆனால் நாம் வணங்கும் இறைவன் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விடப் பெரியவன், சக்தி வாய்ந்தவன் என்ற நம்பிக்கையை இந்த பெயர் நமக்குத் தருகிறது. கபீர் என்பது அல்லாஹ்வின் எல்லையற்ற அறிவையும் குறிக்கிறது. நாம் ஒரு சில விஷயங்களை மட்டுமே அறிந்திருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் இந்த அண்டத்திலுள்ள அனைத்தையும் அறிந்தவன். ஒவ்வொரு அணுவிலும் என்ன நடக்கிறது, ஒவ்வொரு மனிதரின் உள்ளத்திலும் என்ன ஓடுகிறது, எதிர்காலத்தில் என்ன நடக்கும், இவை அனைத்தையும் முழுமையாக அறிந்தவன் அவன். இந்த மகத்தான அறிவை குறிக்கும் பெயர்தான் அல் கபீர். இந்த அறிவின் ஆழத்தை நாம் உணரும்பொழுது அவனிடம் மட்டுமே உதவி தேட வேண்டும் என்ற எண்ணம் வலுப்பெறுகிறது. இந்த பெயர் அல்லாஹ்வின் உயர்ந்த குணங்களையும் குறிக்கிறது. அல்லாஹ் மிகவும் கண்ணியமானவன், நீதியாளன், கருணையாளன். அவன் ஒருபோதும் அநியாயம் செய்வதில்லை. அவன் தனது படைப்புகளுக்கு கருணை காட்டுபவன். இந்த உயர்ந்த குணங்களைக் குறிக்கும் பெயர்தான் அல் கபீர். நாம் இறைவனை வணங்கும்பொழுது நாம் ஒரு உன்னதமான, மாண்புமிக்க, நீதியான சக்தியை வணங்குகிறோம் என்ற உணர்வு நமது ஈமானை உறுதிப்படுத்துகிறது. உலகத்திலுள்ள அனைத்து அரசாங்கங்களும் அதிகாரங்களும் அழிந்துவிடும். ஆனால் அல்லாஹ்வின் ஆட்சி மட்டுமே நிலையானது, நிரந்தரமானது. அவன் அனைத்தையும் அடக்கியாளும் சர்வ வல்லமையுள்ள ஆட்சியாளன். இந்த மகத்தான அதிகாரத்தை குறிக்கும் பெயர்தான் அல் கபீர். ஆக அல் கபீர் என்பது வெறுமனே ஒரு பெயர் அல்ல. அது அல்லாஹ்வின் எல்லையற்ற பெருமையையும் ஆற்றலையும் அறிவையும் மாண்பையும் நமக்கு உணர்த்தும் ஒரு புனிதமான சொல். இந்த பெயரை நாம் ஓதும்போது நாம் இறைவனின் மகத்துவத்தை உணர்ந்து அவனுக்கு பணிந்து நமது வாழ்க்கையை சரியான இஸ்லாமிய வழியில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வு பிறக்கிறது. இந்த ஒரு சொல் நமக்கு லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்ற கலிமாவின் ஆழமான பொருளை மிக அழகாக உணர்த்துகிறது. இந்த மகத்தான பெயரின் மூலம் அல்லாஹ் உங்களின் ஈமானை இன்னும் உறுதிப்படுத்துவானாக. ஆமீன்.